பிரைஸ் த லார்ட். பிஷப் ரூபன் சத்யராஜையா அவர்களுடைய 50வது ஆண்டு விழாவிலே நான் பெற்ற அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ஆண்டவர் கொடுத்திருந்த தருணத்திற்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். பாஸ்டர் ஐயா அவர்கள் பெங்களூருக்கு வந்தது முதல் இன்று வரை, அதாவது 40 ஆண்டுகளாக அவரை நான் அறிவேன். அவரோடு உள்ள தொடர்பினால் எனக்கு பல நன்மைகள் கிடைத்திருக்கிறது. தொடக்கத்திலே அவர் ஒரு ஸ்தாபகத்தில் இருந்த பொழுது அவர் எடுத்த பைபிள் கிளாஸ் எனக்கு மிகவும் பிடித்ததுனால் அவரோடு தொடர்பு கொண்டிருந்தேன். அவர் தன்னுடைய சொந்த அகாபே பைபிள் சர்ச் தொடங்கிய பொழுது நானும் அவர்களின் ஒருவனாக இருந்தேன். ஒவ்வொரு வாரமும் அவர் மக்களுக்கான சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடியவர். எதுக்கும் அவர் எந்த பொண்ணுக்கும் பொருளுக்கும் ஆசைப்படாமல் அவர் அந்த கலப்படமற்ற கருத்துக்களை கூறுவது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் தன்னுடைய பிரசங்கத்திலே வெறும் ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, ஒரு மனிதனுக்கு தேவையான அத்தனை மிக நல்ல கருத்துக்களை, அதாவது மூட பழக்க வழக்கம், ஜாதி ஒழிப்பு, இன்னும் பொருளாதாரத்தில் எப்படி வாழணும் என்றது பல கருத்துக்களை சொல்லி விவிலியத்தோடு அதை ஒப்பிட்டு சொல்வது எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. இன்னுமாக அவர் ஊழியம் என்று வரும்போது பல விதமான கலப்பட உபதேசத்துக்கு அவரை உட்பட்டு நிர்பந்திக்கும் பொழுதும் கூட அவர் உண்மை உத்தமமாக இருந்து அந்த கலப்படத்திற்கு அவருக்கு பொருளாசை காமித்து, நீங்கள் இந்த சத்தியத்தை பேசாத இருந்தீர்களால் உங்களுக்கு எல்லாவித வசதிகளும் நாங்கள் செய்து தருவோம் என்று கூறிய பொழுது கூட அதை ஏற்றுக்கொள்ளாத ஆண்டவருக்காக உண்மை உத்தமமாக இருந்த ஊழியக்காரன் என்பதை நான் அறிவேன். அவர் மக்களை ஒரு குடும்பமாக பார்க்கிறவர், குடும்ப உணர்வை கட்டி எழுப்பக்கூடிய பாஸ்டர். அது வேறு எந்த சபையிலும் நான் அவ்வளோ அதிகமாக நான் பார்த்ததில்லை. ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு குடும்பமாக அவர் இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிறவர். அந்த வகையில் அவருடைய எண்ணங்கள் எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று. விவேலிய பைபிள் ஸ்டடி என்பது எல்லா சபைகளிலும் 20-30 பேர் இருந்தால் அதிகம். ஆனால் அகாபே பைபிள் சர்ச்சில் தான் குறைந்தது 200 பேர், அந்த மழையோ வெயிலோ 200 பேர் அதில் கலந்து கொள்வார்கள். அவருக்கும் எந்த விதமான உடல் இது இருந்தாலும் கூட, அதாவது 102 டிகிரி காய்ச்சல் இருந்தாலும் கூட மேடையில் ஏறி 1.5 மணி நேரம் பைபிள் கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஊழியக்காரர். பவுல் தன்னுடைய வாழ்நாட்களிலே பல பட்டணங்களுக்கு சென்று மக்களுக்கு போதித்து பல திருச்சபைகளை உண்டாக்கியது போன்று அவரும் கூட பாஸ்டர் அவர்களும் இந்த கர்நாடகத்திலே பல சபைகளை உருவாக்கி பல போதைகளை உருவாக்கி தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தி வருகிறார். அதற்காக இறைவனுக்கு நான் நன்றி கூறுகின்றேன். இந்த 20வது நூற்றாண்டிலே நான் கண்கூடாக பார்க்கிற ஒரு ஊழியக்காரர் பவுல், இந்த 20ஆம் நூற்றாண்டில் கூட ஒரு பவுலை பார்க்கிறேன் என்றால் அது ரூபன் சத்யராஜ் மூலியமாகத்தான் என்பதை கூறிக்கொண்டு, ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தாளந்துக்கும் அவருக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா திறமைகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சபையாரும் அவரோடு எல்லா விதத்திலும் ஒத்துழைக்கும்படியாக கூறிக்கொண்டு என்னுடைய 50வது ஆண்டு விழாவை காணும் அவருடைய வாழ்விலே பல ஆண்டுகளையும் அவருடைய இருதயத்து நல்விருப்பங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நானும் வேண்டிக் கொள்கிறேன். அவருக்கும் ஆண்டவர் அவ்வாறு அவரை வழி நடத்துவார் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன்.